எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நயன்தாரா அண்ட் அதிதி ராவோட ஐப்ரோ ஷேப் எப்படி கொண்டு வரதுன்னு. நான் வந்து இப்போதான் ரீசெண்டாக ஒரு 10 months இருக்கும் நான் என்னோட ஐப்ரோ ஷேப் மாற்றி. எனக்கு வந்து இவ்வளோ லென்த் இருக்கும் ஐப்ரோஸு. முடிஞ்ச என்னோட பழைய பிக்சர்ஸ் ஏதாவது நான் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். அண்ட் பழைய வீடியோஸ்லாம் கூட இவ்வளோ லென்த் இருக்கும் என்னோட ஐப்ரோஸ். ஸோ நான் வந்து ஒரு 10 months ஆகுது. போன ஜூலையில் வந்துட்டு ட்ரை பண்ணேன் நான். 10 months நான் வந்துட்டு இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் எல்லாமே நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். அண்ட் உங்களுக்கு எப்படி நம்ம நயன்தாரா அண்ட் அதிதி ராவ் மாதிரி நம்ம ஐப்ரோஸை கொண்டு வரணும், ஐப்ரோஸை மாற்றணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 1.5 years தான் நான் வந்து பார்லர் பக்கமே போகல ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நானே தான் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு பார்லரில் ஒரு பிரச்சனைனா, சம்டைம்ஸ் நல்லா பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் நல்லா ஒரு மாதிரி ஐப்ரோஸை ஷேப்லெஸ் ஆக்கி விட்டுடுவாங்க. ஒரு ஐப்ரோ ஒரு மாதிரி இருக்கும், இன்னொன்று ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரொம்ப தின் ஆக்கிடுவாங்க. நான் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன் ஐப்ரோஸில். எனக்கு பர்சனலி ஐப்ரோஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் நான் தின்னாக வச்சுருப்பேன், சம்டைம்ஸ் ரொம்ப திக்காக வச்சுருப்பேன். அண்ட் நான் வந்து என்னோடய பழைய பிக்சர்ஸ்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் இதில் வந்து நான் 10 months பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் 10 monthsல இதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஹெடேக். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கு நேச்சுரலாகவே இவ்வளோ லென்த்துக்கு வந்துட்டு ஹேர் இருக்கும், ஐப்ரோ ஹேர். ஸோ ஆஃபன் அது வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து அதை எடுத்துக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ ஒரு 3-4 daysக்கு ஒன்ஸ் நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை. அண்ட் நான் மோஸ்ட்டாக வந்து ட்வீசர்ஸ் அப்புறம் த்ரெட்டு யூஸ் பண்ணுவேன். நான் செல்ஃப் த்ரெட்டிங் எப்படி பண்ணோன்ற ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஒரு 2.5 years பேக் நான் சேனலில் பண்ணியிருக்கேன். நான் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள் மறக்காமல். ஸோ நான் வந்து மைண்டில் எப்போவுமே ஒரு திங் வச்சுருப்பேன், என்னென்னா ஐப்ரோஸ் ஆர் நாட் ட்வின்ஸ், தே ஆர் சிஸ்டர்ஸ். ஸோ ஐப்ரோஸ் வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து இருக்காது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்மளாக வரைகிற வரைக்கும் அது எக்ஸாக்டாக இருக்காது. தே டோன்ட் லுக் ஐடென்டிக்கல். ஸோ தே ஆர் லைக் சிஸ்டர்ஸ். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஐப்ரோஸ் வந்து சேமாக இருக்காது யாருக்குமே. ஸோ இப்போ நான் வந்து எப்படி இதை பண்ணேன்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஒரு 15 cm ஸ்கேல் இருந்தால் வச்சுக்கோங்க. சின்ன ஸ்மால் சைஸ் ஸ்கேல் இருக்கும்ல, அது வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா அது மாதிரி ட்வீசர். நான் எப்படி பண்ணுவேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நான் இப்போ ஃபுல்லாக என்னால் வளர்த்து ரிமூவ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நான் எப்படி பண்ணேன்றது உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களோட ஐப்ரோஸ் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாக்ஸ் ஷேப்பில் வேணுமா, இல்லைனா வந்துட்டு இங்கே வந்து கர்வாக வேணுமா. ஏன்னா அதிதி ராவ்து வந்துட்டு கொஞ்சம் கர்வாக இருக்கும் இங்கே, அப்புறம் இங்கே ஷார்ப்பாக முடியும். நயன்தாராது வந்துட்டு பாக்ஸ் மாதிரி இருக்கும், இங்கே வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஷேப் மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணேன்னா, இவ்வளோ லென்த் இருந்தேன். நான் எடுத்தோடனே வந்துட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிமூவ் பண்ணேன். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 months பேக் தான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி விட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒன்று இது வந்து ரொம்ப ரிஸ்கி. நம்ம கொஞ்சம் சொதப்புனா கூட ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா நான் வந்து இட்ஸ் லைக் வேறு யாருன்னா டேமேஜ் பண்ணுறத விட நான் பண்ணிக்கிட்டால் பரவாயில்லன்னு தான் நான் வந்துட்டு இதை டிசைட் பண்ணி நானே பண்ணேன். என் அம்மா பயங்கரமாக திட்டினாங்க என்ன இது நான் பண்ணதுக்கு. பட் ஸ்டில் நீங்கள் கேட்டுக்கோங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஏதாவது பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எடுத்தோடனே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலன்னு சொன்னேன்ல, கொஞ்சம் தான் ரிமூவ் பண்ணேன். இங்கேருந்து இந்த இவ்வளோ லென்த்துக்கு இருக்கும் எனக்கு ஹேரு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தான் ரிமூவ் பண்ணேன். அதுக்கப்புறமும் இவ்வளோ வச்சுருந்தேன் நான். அண்ட் இப்போ ரீசெண்டாக தான் இவ்வளோ ரிமூவ் பண்ணேன். கொஞ்சம் ஷேப் பார்த்துட்டு ஐ ரிமூவ்டு. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ரிமூவ் பண்ணால் நல்லா இருக்குமான்னு தெரியல. பட் ஸ்டில் நல்லா கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு மிரர் எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாகவே வந்துட்டு ட்வீசர் வச்சு தான் ரிமூவ் பண்ணேன். நான் ரேசர் பிளேடோ எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. ட்வீசர் அண்ட் அந்த த்ரெட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்துட்டு மேட்ச் பண்ணணும். இந்த லென்த்து ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும், ஒரே லென்த்தில் இருக்கணும். புரியுதா? இந்த ஐப்ரோஸ் எண்டும் இந்த எண்டும் வந்துட்டு ஒரே லென்த்தில் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்வீஸ் பண்ணி எடுத்துடுங்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும். அண்ட் நான் யூஸ்வலாக என்ன பண்ணேன்னா, இந்த லென்த் இருக்குல்ல, இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும்னா, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும் ஆங்கிள், இந்த ஆங்கிள். ஓகே, இங்கேருந்து இப்படி போகிற ஆங்கிள் போகும்போது இதுக்கு கீழெல்லாம் என்ன ஸ்பேஸ் இருக்கும், இந்த கீழே எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டணும். ஸோ இந்த சைட் நான் இப்போ காட்டுறேன். அதே மாதிரி தான் இங்கேருந்து
இப்படி போயிட்டு இப்படி க்ராஸாக போகணும். போகும்போது இது கீழே என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். லைக் லிட்ரலி எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் நீங்கள் வந்து இது அப்படியே ஷார்ப்பாகவும் விடக்கூடாது, கொஞ்சம் கர்வ் இருக்கணும், அந்த ஐப்ரோ ஆர்ச் கொஞ்சம் இருக்கணும். அண்ட் உங்களோட ஐ ஷேப் ரொம்ப முக்கியம். உங்களோட ஐஸ் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னரும் உங்களோட ஐப்ரோ எண்டும் வந்து சேமாக வர மாதிரி கொஞ்சம் சிமெட்ரிக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு ஐஸ் கொஞ்சம் சின்னது தான், ஸோ அதனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அண்ட் விங்ட் ஐலைனர் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா, விங் ஐலைனர் வந்து நம்ம இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுவோம்ல, பண்ணும்போது இது ஒரு ப்ரொபோர்ஷனில் இருக்கும் அண்ட் ஐப்ரோஸ் தனியாக இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நான் காட்டுறேன், ட்வீசர் யூஸ் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இங்கே இருக்க எக்ஸ்ட்ராஸ் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இந்த மாதிரி. இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 3-4 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் வந்துட்டு எடுத்துகிட்டே இருப்பேன். ஸோ மெயின்டெனன்ஸ் தான் கொஞ்சம் பிரச்சனை. அண்ட் சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா இதை கட் பண்ணி எடுத்துருவேன். அதுக்கு பயங்கரமாக திட்டுவாங்க வீட்டில். ஸோ அதை எடுத்துடாதீங்க நீங்கள். அது டெய்ல் இருக்கணும் எப்போவுமே. ஐப்ரோ டெய்ல் கொஞ்சம் அழகாக இருக்கும், இருந்தால் தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஐப்ரோஸ். அண்ட் எனக்கு இன்னொரு பெரிய தைரியம் என்னென்னா, நான் வந்துட்டு நம்மக்கிட்ட ஐப்ரோ பாமேட்லாம் இருக்குது, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், ஐப்ரோஸ் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கூடன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தைரியமாக ஏதாவது பண்ணிவிடுவேன். நீங்கள் உங்கள் ஸ்டைலிஸ்ட் கிட்ட வேணால் போய் கேளுங்க ஐப்ரோ த்ரெட் பண்ணும்போது அந்த மாதிரி வேணும்னு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து எவ்ரி 4 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் வந்து எடுத்துகிட்டே இருப்பேன். அதே மாதிரி வந்துட்டு இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த ஷேப், இதையும் வந்துட்டு நீங்கள் இப்படி கீழே வந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிடுங்க. ஏதாவது ப்ரஷ் இருக்கும், ஸ்பூலி ஏதாவது இருக்கும் உங்ககிட்ட, ஸ்பூலி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பூலி வச்சு செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த க்ராஸாக இருக்குல்ல, அங்கே ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் கூட எடுத்துருங்க. அண்ட் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, மேலே வந்து நான் ரேசர்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன், த்ரெட் தான் பண்ணுவேன். ஸோ மேலே இருக்கிற எக்ஸ்ட்ராஸும் நான் வந்துட்டு இப்படி த்ரெட் பண்ணி இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடுவேன். அண்டு முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது, ஸ்பூலி எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்து உங்களுக்கு 2 டைப்ஸ் நான் காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் வந்து இப்போது சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது எனக்கு வந்து இப்போ இங்கே மேலே எக்ஸ்ட்ராஸ் வளர்ந்துருக்கு, இந்த ஃப்ரண்ட் ஹேர் வந்து நிறைய வளர்ந்துருக்கு. ப்ளீஸ் சிரிச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ நயன்தாராவோட ஐப்ரோ ஷேப்க்கு நீங்கள் கொண்டு வரணும், அந்த பாக்ஸ் ஷேப் கொண்டு வரணும்னா ஸ்பூலி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிடுங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு சிசர்ஸ், ஷார்ப்பாக சிசர்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது வந்து பிளண்ட் சிசர்ஸ் தான், இந்த எட்ஜ் வந்து பிளண்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே இந்த லைன் இருக்குல்ல, இது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடுவேன். ஸோ இப்படி ஸோ ஹேரை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ப்ரஷ் பண்ணணும் ஸ்பூலி வச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கட் பண்ணதுக்கப்புறமா த்ரெட்டோ இல்லைனா ரேசரோ வச்சு நீங்கள் இங்கே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்துட்டு நயன்தாராவோட ஐப்ரோ ஷேப்பு, பாக்ஸ் மாதிரி இருக்கிறது. இப்போது அதித்தி ராவோட ஐப்ரோ ஷேப் எப்படி பண்ணோன்னா, தயவு செஞ்சு சிரிச்சிடாதீங்க, மவுஸ் மாதிரி ஃபேஸை மாற்றிக்கோங்க, லைக் திஸ். ஓகே, மவுஸ் மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ மவுஸ் மாதிரி நம்ம மாற்றும்போது இந்த இடம் வந்து பெண்ட் ஆகும். ஓகே, லைக் இப்படி மாற்றும்போது இந்த இடம் வந்து பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஆர்ச் கிடைக்கும் இங்கே.
அந்த ஆர்ச்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணணும். கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஹேர் இருக்கும், ஸ்கின் ஹேர் மாதிரி இருக்கும் ஐப்ரோஸு. அது வந்து நீங்கள் ட்வீசர் வச்சும் ரிமூவ் பண்ணலாம், இல்லைனா வந்து த்ரெட் பண்ணியும் ரிமூவ் பண்ணிடலாம். நான் வந்து ட்வீசர் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ ஐப்ரோ ஷேப் கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃபில்லிங், அதை நான் இப்போ தனியாக உங்களுக்கு மறுபடியும் பண்ணி காட்டுறேன் எப்படி நான் ஃபில் பண்ணுவேன்றதை. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஃபில் பண்ணுறதுக்கும் என்னோட சேனலில் நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது, நான் எல்லாமே லிங்க் பண்ணுறேன், மேலே ஐகார்ட்லேயும் போடுறேன் பாருங்கள். அண்ட் இப்போ நான் வந்து 2 ப்ராடக்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் ஐப்ரோ ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கூட இருக்குது, அதையும் நான் வந்துட்டு லிங்க் பண்ணுறேன். ஸோ 2 ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி பென்சில் டைப்பு, இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி பாமேட் டைப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பென்சில் டைப்பில் என்னென்னா நீங்கள் ஈஸியாக இருக்கும். பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பென்சில் யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் கொஞ்சம் உங்களுக்கு பாமேட் யூஸ் பண்ண பிடிக்கும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் பாமேட்ஸ் எனக்கு யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸ்பூலி இருக்கிற மாதிரி பென்சில் வாங்கிக்கோங்க. இது ரெண்டுமே லாரியல் தான். ரெண்டோட ஷேட் பேரும் வந்துட்டு எபனி. கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா பிளாக் ஐப்ரோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் ரொம்ப ஆடாக தெரியும். ஸோ கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்பூலி வச்சு இப்படி வேர்ட்டிக்கலாக வந்துட்டு இப்படி ப்ரஷ் பண்ணிட போகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நான் பாமேட் தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ பாமேட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும், ஒரு ப்ரஷ்ஷோடு இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா கீழே வந்துட்டு லைன் பண்ணிடுவேன். ஃபுல் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு மிடில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ரொம்ப லைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் நான். அதே மாதிரி கீழே வந்துட்டு எடுத்தோடனே ரொம்ப ட்ரா பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் ஸ்ட்ரோக்ஸில் போங்க. அண்ட் இப்போ வந்து கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்பூலி வச்சு கீழே டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு போகணும். இப்படி இந்த கார்னர் மட்டும் டவுன்வர்ட் ஸ்ட்ரோக். இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு ஹேர்லைன் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் ஃபில் பண்ணணும். அண்ட் உங்கள் ஹேர் க்ரோத் ஓட ஆக்சஸ்லேயே நீங்கள் வந்துட்டு ஐப்ரோ பாமேட் வச்சு ஃபில் பண்ணணும். இப்போ இங்கே இருக்க ஹேர்லாம் இப்படி க்ரோ ஆகும். ஸோ இந்த ஹேர் ஆக்சஸில் நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரா எதுவுமே எடுக்காமல் எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல, அதை மட்டும் இந்த சென்டர் நம்ம இந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப பாக்ஸ் மாதிரி, இப்போ நயன்தாரா வந்து ரொம்ப பாக்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்படி வேணும்னா நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணலாம். அதிதி ராவ் வந்துட்டு இங்கே கொஞ்சம் நேச்சுரலாக அவங்களோட ஹேர் வந்து தெரியும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அவங்களது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபில் பண்ண மாட்டாங்க அவங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே மாதிரி ஸ்பூலி வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன் எல்லாமே. ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஐப்ரோஸோட டிஃப்ரென்ஸ் இது தான். 2 ஐப்ரோஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ். நான் வந்து ஓவர் ட்ராவே பண்ணலை, என்னோடய ஐப்ரோவோட ஆக்சஸ்லேயே தான் நான் வந்துட்டு ஃபில் பண்ணியிருக்கேன் ஐப்ரோஸை. ஸோ இதுதான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அண்ட் மறக்காமல் இன்னொன்று நான் சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது ஐப்ரோஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் புஷ்ஷியாக இல்லைனா அந்த பிளேஸில் அது அப்படியே இருக்கணும், ஐ மீன் அந்த ஹேரெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மாறாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ செட்டிங் ஜெல் யூஸ் பண்ணணும்.
இது வந்துட்டு நைக்காவோட Eyebrow ஐப்ரோ செட்டிங் ஜெல். சீரியஸாக இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு அஃபோர்டபுளான ஐப்ரோ செட்டிங் ஜெல் இது தான். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. இது இல்லாமல் பெனிஃபிட்டில் ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஐப்ரோஸை வந்து செட் பண்ணணும். இது வச்சு ரொம்ப நேரம் இருக்கும், வாட்டர் ப்ரூஃப். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நான் ஹோல் டே இருக்கும் எனக்கு இது நான் செட் பண்ணேன்னா ஐப்ரோஸ் அப்படியே மாறாமல் அசையாமல் அப்படியே இருக்கும். ஸோ இதை நான் வச்சு இப்போ செட் பண்ணிடுறேன். ஒரு 2 டைம்ஸ் அப்படியே ஐப்ரோஸில் வந்துட்டு போகிறேன். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ், என்னோட 2 ஐப்ரோஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா செட்டிங் ஜெல் போட்டதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் ஆஃப் கேமரா வந்துட்டு என்னோட இன்னொரு ஐப்ரோஸை நான் வந்துட்டு ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் என்னோட ஐப்ரோ ஃபில்லிங் டெக்னிக் அண்ட் ஐப்ரோ த்ரெடிங் டெக்னிக். ஸோ என்னோட ஐப்ரோ ஷேப் வந்துட்டு இப்படி கொண்டு வந்ததுக்கு ரீசன் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நான் ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணுறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ முக்கியம் வந்துட்டு அதை ஃபில் பண்ணுறது. ஃபில்லிங் வந்துட்டு ரொம்பவே ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் காட்டும். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துருந்தீங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஐப்ரோஸ் எப்படி இருக்குன்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபில்லிங் டெக்னிக். அண்ட் இன்னொன்று நம்ம வந்துட்டு ரொம்ப இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அண்ட் நிறைய பேருக்கு இது சூட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் என்னோடய ஃபேஸ் ஷேப்க்கு வந்து நான் கொஞ்சம் தயங்கி தான் நான் ட்ரை பண்ணேன் செட் ஆகுமான்னு தெரியலன்னு. பட் ஆனால் செட் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து பண்ணுறது ஃபைன், பட் ஆனால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 4 டேஸ்க்கு ஒன்ஸ் எடுக்கணும், இல்லைனா ரொம்ப அசிங்கமாக ஹேர் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் லென்த் இருக்கவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படணும். எனக்கு இவ்வளோ தூரம் லென்த் இருக்கும் ஐப்ரோஸ். ஸோ அதை எடுத்துகிட்டே இருக்கணும் நான். அது ஒரு பெரிய ஹெடேக். பட் ஸ்டில் எனக்கு இந்த ஷேப் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்கள் எல்லோரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.